இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாதம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது, அதை வந்து நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து மிக்சர் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கடலையெல்லாம் எதுவும் ஊற வைக்கல, ஃப்ரூட்ஸும் இல்லை, அதனால் பசங்களுக்கு வந்து மிக்சர் தான் வந்து ஸ்நாக்ஸாக வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் நான் ஒரு வேலை பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குக்கரில் வந்து அரிசியெல்லாம் களைஞ்சி தண்ணியெலாம் ஊற்றி வச்சுட்டேன். சாப்பாட்டில் நாங்கள் உப்பும் போடுவோம், போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். ஆனால் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. ரொம்ப நேரமாக விசில் வரலன்னு பார்த்தா நான் வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ணாமலே வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணவே மறந்துட்டேன். இது மாதிரி நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் கழித்து விசில் வரலையேன்னு பார்க்கும்போது அடுப்பை ஆன் பண்ணாமலே விட்டுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பார். ஒரு தடவை நான் சாம்பார் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாம்பார்லாம் வச்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி வேலைக்குமே எடுத்துகிட்டு போய் லஞ்சு சாப்பிடும்போது நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாம்பார் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன சாம்பார் தண்ணியாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்து, நான் சாம்பாரில் பருப்பே போடலை. வெங்காயம், தக்காளி, காய் எல்லாம் அரிஞ்சு போட்டு நான் ஒன்றா தான் குக்கரில் வேக வச்சு தான் சாம்பார் வைப்பேன். அப்போது நான் பருப்பு போடவே மறந்துட்டேன். அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை. சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் பருப்பே இல்லாமல் நம்ம சாம்பார் வச்சிட்டோன்னு. இது மாதிரி நான் நிறைய தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மார்னிங் டைம் எழுந்திரிச்சு சமைக்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த விஷயத்த வந்து மறந்துருக்கேன் நிறைய தடவை. இப்போது இதை உங்களோட ஷேர் பண்ணும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ.